ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் தக்காளி எவ்வளோ அழகாக பழுத்திருக்குன்னு பார்த்தீங்களா? செக்கச்சவேன்னு இருக்குது. கலரை பார்த்தாலே அப்படி சாப்பிடணும் போல் தோணுது. இன்னும் கொஞ்சம் காயெலாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் ஒரு 2-3 நாளில் பழுத்துரும். கொஞ்சமாக இடம் இருந்தாலும் நம்ம மாடி தோட்டத்தில் அழகாக வைக்கலாம், பார்த்துக்கோங்க. அவரை செடியில் உள்ள பூ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது வெள்ளை செவந்தி. எங்கள் வீட்டில் புதுசாக அந்த செடி பூத்துருக்கு இப்போ தான். இது கீரை நாங்கள் விதை போட்டதுலேருந்து வந்தது. இது இந்த இந்த கீரையெல்லாம் முன்னாடியே விதை போட்டதில் உள்ளது கொஞ்சம் கொஞ்சமாக தான் முளைச்சிட்டே இருக்குது. இந்த சிவப்பு தண்டு கீரை ரொம்ப ஹெல்த்தியானது. அது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்களுக்கு அதை சாப்பிட்டாங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இது நாங்கள் மண் மாற்றாமல் அதே மண்ணிலே திரும்ப திரும்ப விதை போட்டதுனால தான் இது சின்னதாக முளைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேறு நல்ல உரமாக சத்தான மண்ணில் போட்டிருந்தா இன்னும் நல்லா வளரும். நெக்ஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணணும். கீரை பயிரிடுறதுக்கு ரொம்ப அதிகமான இடம்லாம் தேவையில்லைங்க. ஒரு 2-3 பக்கெட் இருந்தாலே போதும். இல்லைனா இதை க்ரோ பேக் ஒரு 2-3 க்ரோ பேக் இருந்தாலே போதும். நமக்கு தேவையான கீரை கிடச்சிட்டே இருக்கும். நாங்கள் 2-3 இதில் தான் வச்சுருக்கோம். எங்களுக்கு அது நிறைய ஒரு செடியில் உள்ள பூவை போட்டாலே நிறைய கீரை வருது. இனி இன்னும் நான் நிறைய விதை வச்சுருக்கிறேன். அதை அடுத்து போடணும். நல்ல ஒரு க்ரோங்க, செம்மையாக இருக்குது. நமக்கு நாங்கள் கீரை கடையில் வாங்குறதே இல்லை. இப்போ அதெல்லாம் ஃபுல்லாகவே வீட்டில் மட்டும்தான் விதைச்சி நாங்கள் பயிரிட்டு அதை தான் எடுக்கிறோம். எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு பாருங்கள். நான் அந்த பக்கெட்டில் போட்டிருக்கேன். அதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, சரியா? எவ்வளோ கீரை கிடச்சிருக்குன்னு நிறைய. ஆனால் எனக்கு க்ரோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நான் மண் மாற்றாமல் போட்டிருக்கனால க்ரோ கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் இதோட நல்ல ஹெல்த்தியான கீரை ஹார்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கீரை. இந்த கீரை எனக்கு இன்றைக்கி உள்ள சமையலுக்கு தேவையான அளவுக்கு கீரை எனக்கு கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குல்ல, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல, செக்கச்சவேன்னு இருக்குது. பிச்சிப்பூ பறிச்சிக்கலாம். நாங்கள் சின்னதாக ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். அது ரொம்ப வருஷமாக இந்த செடி நிற்கிது. பிச்சிப்பூ கொஞ்சமாக தான் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் அது ரொம்ப பெருசாக வளர விடாமல் ஒரு சீசன் முடிய கட் பண்ணி விட்டுருப்போம். அதனால எங்களுக்கு சின்னதாக தான் செடி நிற்கும். ஆனால் தேவையான அளவுக்கு எங்களுக்கு பூ இருக்கும். பிச்சிப்பூ நம்ம கடையில் பூ வாங்குறதுக்கு பதிலாக இப்படி நம்மளே வீட்டில் ஒரு செடி வச்சு வளர்த்தோன்னா தேவையான அளவுக்கு பூ கிடைக்கும். பாருங்கள், ஹார்வெஸ்டிங் பிடிச்சிருந்தா லைக்